இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி லாச்சா பரோட்டா. இது நம்ம கேரளாவில் எப்படி மலபார் பரோட்டா ஃபேமஸோ அதே மாதிரி பஞ்சாபில் லாச்சா பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். இந்த வீடியோவில் இப்போ நாம் லாச்சா பரோட்டா எப்படி கோதுமை மாவுலேயும் மைதா மாவுலேயும் செய்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மைதா மாவில் செஞ்சிடலாம். மைதா மாவு லாச்சா பரோட்டா தான் என்னோட ஃபேவரட். வாங்க நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு ரவை. 1/4 கப்புன்றது 3 டேபிள் ஸ்பூன். ஸோ ஒவ்வொரு கப்பு மாவுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, அதான் கணக்கு. இனி இது கூட 1 டீஸ்பூன் சீனி, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம இதனை கொண்டு வர போகிறோம். இதை இனி ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றி நம்ம இதை 6 துண்டுகளாக பிரிச்சுக்க போகிறோம். அதாவது ஒரு கப்பில் 2 லாச்சா பரோட்டா மட்டுமே நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம 3 கப்பு மாவு எடுத்துக்கிட்டதுனால 6 லாச்சா பரோட்டா நம்ம இதில் பண்ணலாம். ஸோ இதை 6 போர்ஷனாக நான் இதை பிரிச்சுக்க போகிறேன். நம்ம வெட்டின அந்த 6 துண்டியும் இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக நம்ம பிடிக்க போகிறோம். நல்ல ஸ்மூத் உருண்டையாக இருக்கணும். இனி இது அந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த பரோட்டா மேலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட போகிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு டோ பாலையும் எடுத்து நம்ம நல்ல பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ பெருசாக எவ்வளவு தின்னா நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசாக நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நல்ல பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீட்சா கட்டரோ இல்லாட்டா ஒரு கத்தியோ வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக வெட்ட போகிறோம். எவ்வளவு தின்னா உங்களால் வெட்ட முடியுமோ அவ்வளவு தின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டின ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் 2 பக்கங்களில் இருந்தும் அதை நடுவில் கொண்டு வந்துருங்க. 2 பக்கத்தில் இருந்தும் ஸ்ட்ரிப்ஸை அந்த நடுவில் கொண்டு வந்து இப்படி ஒன்றா சேர்த்துருங்க. எல்லா கீரல்களையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இதை நம்ம இனி ஒரு மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை நம்ம இந்த மாதிரி காயில் மாதிரி இதை நம்ம சுற்ற போகிறோம். நல்லா இப்படி ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இதை மாதிரி நான் வச்சுருந்த அந்த 6 டோ பால்ஸையும் இந்த மாதிரி காயில் மாதிரி ஆக்கியாச்சு. ஆக்குனதுக்கப்புறம் இதை ஒரு பரோட்டாவாக சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு கூட செய்யலாம், இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் கூட இந்த மாதிரி 6 ரோல்ஸையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம எப்படி ரெகுலர் சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த பராட்டாக்களையும் 2 சைடும் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை சுட்டு எடுக்க போகிறோம். மேலே நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப ஹையில் இருந்தால் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் உள்ள லேயர்ஸ் வெந்திருக்காது. அதனால ஃப்ளேமை மீடியம் ஹைலேயே வச்சு நல்லா சுட்டு எடுங்க. பாருங்கள் நம்ம லாச்சா பரோட்டா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நிறைய லேயராக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதை நல்ல சூடோடு இருக்கும்போதே நல்ல ஒரு குருமா கூட வச்சு சாப்பிட்டுடுங்க.
இப்போ நம்ம கோதுமை மாவில் எப்படி லாச்சா பராட்டா பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு நல்ல 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு. இந்த 2 கப்பு கோதுமை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதையும் சேர்த்துக்கோங்க. இனி இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை கொண்டு வாங்க. இப்போது 2 கப்பு மாவு போட்டதுனால நமக்கு 4 பரோட்டா தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு கப்லேயும் 2 பரோட்டா தான். மைதா மாவுக்கும் அதே தான், வீட்டுக்கும் கோதுமை மாவுக்கும் அதே கணக்கு தான். ஸோ இதை நம்ம 4 துண்டுகளாக நம்ம இதை வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெட்டின அந்த 4 துண்டையும் இந்த மாதிரி நல்ல கையால் நல்ல ஸ்மூத் பால் மாதிரி அதை ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அந்த பாத்திரத்தோட பேஸ்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த ஒரு பால் மேலேயும் எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை எடுத்து நல்லா ஃப்ளாட் ஆக்கி அதை நல்ல பெரிய ரோட்டி மாதிரி அதை எவ்வளவு பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்ம அதை பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அந்த கட்டிங் போர்ட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை நல்ல பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமும் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது அந்த மாதிரி ஒரு பீஸா கட்டரோ இல்லை ஒரு ஷார்ப் நைஃபோ வச்சு இந்த மாதிரி இதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தின்னா உங்களால் முடியுமோ அவ்வளவு மெல்லிஸாக அதை கட் பண்ணிக்கோங்க. வெட்டின எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் ஒன்றா நடுவில் கொண்டு வந்துடுங்க. 2 பக்கத்தில் இருந்தும் நடுவில் அந்த ஸ்ட்ரிப்ஸை கொண்டு வந்து அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி காயில் மாதிரி சுற்றிக்கோங்க. நம்ம காயில் மாதிரி சுற்றி வச்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன பரோட்டாக்களாக நம்ம அதை கையால் கூட அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லாட்டா இந்த மாதிரி பூரி கட்டையால் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக்கிட்டோன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது. அதனால் ரொம்ப தின்னாகவும் ஆக்கிடக்கூடாது. சரி, இனி இதை நல்ல ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி நம்ம ரெகுலர் சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டெடுக்க வேண்டியதான். ஆனால் 2 பக்கமும் நல்ல தாராளமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த பரோட்டாக்கும் சரி மைதா பரோட்டாக்கும் சரி நல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை மீடியம் ஹைலேயே வச்சு பொரிச்செடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சட்டுன்னு கருப்பாயிரும். ஆனால் உள்ளே அந்த லேயர்ஸ் எல்லாம் வெந்திருக்காது. அதனால மீடியம் ஹைலேயே இருக்கட்டும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இனி இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ லேஸ் இருக்குது. இதை சுட சுட உடனே சாப்பிட்டுடணும். சுட்டதுமே சூடோடு இருக்கும்போதே இதை சாப்பிட்ருங்க. ஏதாவது ஒரு குருமாவோ ஏதாவது வச்சு உடனே சாப்பிட்டுடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.